ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் மகி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். விநாயகா போற்றி. இன்று நாம் பார்க்க போவது வணங்குதல் முறை. தெய்வங்களை எப்படி வணங்குறது அப்படின்னு ஒரு புது விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னாலும் கேட்டிருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வங்களை எப்படிப்பா வணங்கணும், என்னப்பா புதுசாக நீ சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புதுசாலாம் சொல்லலைப்பா, பழசு தான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம எல்லாரும் போய் அது வேணும் இது வேணும், எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ், என்னை இப்படி காப்பாற்றி என்னை இப்படி விட்டுட்டியே அப்படிலாம் திட்டுவோம், கொஞ்சுவோம், சிரிப்போம், எல்லாமே பண்ணுவோம் சாமி கேட்ட நம்ம. ஆனால் இனிமே விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட சக்தியாக கேளுங்க. அவர் சக்தி கொடுப்பாரு. அந்த சக்தியை வச்சு நம்ம எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். பொருளாக பணமாக கேட்காதீங்க. சக்தியை வச்சு அது பொருளாவோ பணமாவோ ஆரோக்கியமாவோ எப்படி வேணால் அது கன்வெர்ட் ஆகிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு சக்தி கொடுப்பா, இது நாள் வரைக்கும் நீ எனக்கு சக்தி கொடுத்த அனைத்து சக்திக்கும் கோடான கொடி நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி இப்போ பரீட்சை பற்றி நீங்கள் வேண்டுறீங்க அப்படின்னா, இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு எனக்கு சக்தி கொடு, இந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் படிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடு, இந்த ஜாப் கிடைக்க எனக்கு சக்தி கொடு, என் ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ண எனக்கு சக்தி கொடு, நான் ஆரோக்கியமாக வாழ எனக்கு ஆரோக்கிய சக்தி கொடு, சந்தோஷமாக வாழ எனக்கு சந்தோஷ சக்தி கொடு அப்படின்னு சக்திகளை என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமோ அதை சக்தியாக கேளுங்க. கண்டிப்பாக அந்த சக்தி உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மூலியமாக உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். இப்படி ஒரு முறையை நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படி நம்மளுக்கு சக்தி ரிசீவ் ஆகிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இப்போ எப்படி கோயிலில் சக்திகள் நிறைஞ்சிருக்கு, அங்கே போய் சக்தி கேட்டால் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். ஏன் கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்குது. அங்கே அந்த சக்தி, அந்த சந்தோஷத்துக்கான சக்தி அங்கே நிறைஞ்சிருக்கு. பல சக்திகள் அங்கே நிறைஞ்சிருக்கு. அந்த சந்தோஷத்துக்கான சக்தி அங்கே இருக்கிறனால தான் அங்கே போனோம் நம்மளுக்கே ஏன்னே தெரியாமல் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அது எப்படி வருது, எங்கேருந்து வருதுன்னா, அங்கே மந்திர உச்சாடனங்கள் செய்யப்படுது. ஒருத்தர் 108 தடவை மந்திரம் சொன்னாலே அதில் அபரிவிதமான சக்திகள் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. நிறைய சக்திகள் குவிக்கப்படுது. அந்த நம்ம தெய்வ சிலைகளில் அந்த சக்திகளை குவிச்சு வைக்கிறாங்க. நம்ம போய் அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம் எல்லாரும். நம்ம போய் நம்ம சாமியை பார்க்கும்போது நம்ம கண்களால் தான் அது நமக்கு ரிசீவ் ஆகுது. இனிமேல் கணவர்களை வணங்கும் போது கைகளை நீட்டி ஒரு தானம் கேட்குற மாதிரி கடவுளை சக்தி கொடுன்னு கேளுங்க. உள்ளங்கை மூலியமாகவும் சக்தியை ரிசீவ் பண்ணிக்கலாம். உச்சந்தலை மூலியாகவும் சக்திகள் ரிசீவ் ஆகும். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் அது என்னன்னு தெரியாமல் ரிசீவ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இனிமேல் உணர்ந்து ரிசீவ் பண்ணுங்கள். அங்கே போனோன்னே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், உச்சந்தலையில் ஏதாவது ஒரு உணர்வு ஏற்படுதா அப்படின்னு. ஒரு குறுகுறுன்னு ஒரு உணர்வு இருக்கும். உள்ளங்கையிலையும் அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த உணர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். யாருமே கோயிலுக்கு போனால் டக்குன்னு போனோம், ஏதோ கும்பிட்டோம் பார்த்தோம் வந்தோன்னு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்துஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த அந்த வணங்குதல் முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரமாவது சொல்லி அங்கே உட்காந்து கடவுளை பிரார்த்திங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சக்தி கிடைக்கும். ஏங்க மந்திரம் சொல்லணும்? சும்மா போய் நான் சாமியை பார்த்தா எனக்கு சக்தி கிடைக்காதா? கிடைக்குங்க. எப்படி கேட்டிங்கனாலும் சக்தி கிடைக்கும். மந்திரங்கள் மூலியமாக அபரிவிதமான சக்தி கிடைக்கும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு விதமான சக்தி இருக்குது. ஒரு எழுத்து ஒன்று சொல்லும் போது, ஒரு ஓம் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்குன்னு ஒரு சக்தி வடிவம் இருக்கிறது. அதனால தான் ஓம் மந்திரம் உச்சாடனம் பண்ணுறாங்க. எல்லா மந்திரத்துக்கும் முன்னாடி ஓம்ங்கிற மந்திரத்தை சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு காரியத்துக்காகவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ரிசர்ச் பண்ணாதான் நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்கிற பல சூட்சமங்கள் நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மூச்சு பயிற்சியை பற்றி டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.